ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான நண்டு கிரேவி. இந்த நண்டு கிரேவிக்கு தேவையானவை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கடல் நண்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி 1 kg எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 15, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3த்தையும் நம்ம இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி 2, தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போது இதை வதக்கி அரைக்கிற ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கோங்க, தேங்காய் பூ 1 கப்பு, வரமிளகாய் 4, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை 1, ஜாதிப்பூ 1, கடல் பாசி 1, கசகசா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கசகசா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதக்கி நம்ம மசாலாவை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு வடைச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல்லாம் போகணும் நல்லா. கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இந்த நண்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதை தனியாக வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வேக வச்சா போதும் இதுக்கு. இப்போது ஏன்னா நம்ம திருப்பியும் வேக வைக்க போகிறோம், அதனால் இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது வதக்கி அரைக்கிற மசாலா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினோன்னே நாம் ஃபஸ்ட்டு இந்த தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, வரமிளகாய், சீரகம், தனியா இப்படி எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. நண்டை வேக வச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த வதக்கின இந்த மசாலாவை இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் எல்லா நான்வெஜ் குழம்புக்கும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதில் எண்ணெய் சூடு ஏறிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இது நல்லா செவந்து வர வரையே நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட நம்ம இப்போது உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் இப்போது இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதில் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு 2 கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போ இது கூட நாம் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா குழம்பு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி வைக்கிறதுனால ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நீங்கள் ட்ரையாகவும் வச்சுக்கலாம் மசாலா மாதிரி. இப்போ நாம் இந்த கிரேவி பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசம் போகிற வரைய கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போது இந்த மாதிரி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தனியாக வேக வச்சுருக்கிற அந்த நண்டை இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போது சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிய வரும். வணக்கம்.